லிட்டரலாக பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து இறங்குனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல வண்டி ஏறுறாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ மாதிரி தான் அது. ஒரு இடத்துல நின்று பேசுவார். அந்த ஒரு இடத்துல நின்று பேச வேண்டிய இடம் வந்து மாநாடு மாதிரி அமையக்கூடாது. அதை முன்கூட்டியே போலீஸ்க்கு வந்து தெரியும். அதுவும் நெரிசலாக இருக்கிற இடம், எக்ஸிட் பிளான் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, ஜெனரேட்டருடைய ஷெட்டெல்லாம் உடச்சிக்கிட்டு உள்ளே போனாங்க அப்படின்னு சொல்லி அலிகேஷன் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வைக்கும் பொழுதே நான் கிளியராக சொல்லியிருந்தேன். செந்தில் பாலாஜி அவர்கள் தயவு செஞ்சு இன்வெஸ்டிகேஷனை டீரெயில் பண்ணாதீங்கன்னு. ஏன்னா வெதர் வி லைக் இட் ஆர் நாட், செந்தில் பாலாஜி அவர்கள் மினிஸ்டராக இருந்தவர், கவர்மெண்ட்டில் வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டி. அவருக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பேசுவாங்க. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த ஜெனரேட்டர் ரூமெல்லாம் உடச்சிட்டு போனாங்க. ஏன்னா வாழையை உடச்சிட்டு போனாங்க, செவுத்தையை உடச்சிட்டு போனாங்க. நீங்கள் எதுக்குங்க ஜெனரேட்டருக்கு வந்து ஷீட்டை கட்டினீங்க, இரும்பு ஷீட்டை ஏன் கட்டினீங்க? நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த வீடியோவில். ஸோ சேஃப்டி மெஷருங்கிறது ஷீட்டு கட்டுறது மட்டும் கிடையாது. அந்த ஷீட் வந்து உடஞ்சா என்ன ஆகும், அங்கே வந்து ரோடுகள் கரெக்டாக இருக்கா, மரக்கிளைகள் இருந்தால் அது மேலே ஏறாமல் தடுக்கிறது, இது எல்லாமே செய்ய வேண்டிய பொறுப்பில் கட்சி தொண்டர்களை தாண்டி கட்சிக்கு பொறுப்புண்டு, விஜய் அவர்களோட கட்சிக்கு பொறுப்புண்டு, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் வாலண்டியர்ஸ், விஜய் கட்சியோட வாலண்டியர்ஸை தாண்டி அந்த மரத்து மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் போலீஸ்க்கும் பொறுப்பு இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வரக்கூடிய ஜட்மெண்ட்டுக்கு ஃப்ளாஷ் கார்டு போட வேண்டியது. அதாவது திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஃப்ளாஷ் ஃபோனை போட்டு அதை எடுத்துகிட்டு எல்லாரும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தவறாக புரிஞ்சிக்க வேண்டியது. இன்றைக்கி நம்ம இந்த கேஸ் அனலைஸ் பண்ணுறோன்னா முழுமையாக ஏன் இந்த இன்ட்ரக்ஷன் தரேன், என்ன இஷ்யூனே சொல்லி நிறைய பேருக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. செந்தில் பாலாஜிக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரியே சொல்கிற மாதிரியே தான் இருந்தது. கட்சி சார்ந்து கொண்டு போகாதீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியோட இது வந்து கட்சி சார்ந்து கொண்டு போங்கன்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஏன் அப்படி சொல்லியிருப்பாரு நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள். அவருக்கு தெரியும் இது வந்து பொலிட்டிக்கலாக எப்படி போகும், இது எதிர்வினை எப்படி வரும் நாளைக்கு திமுகன்றது அவர் கணிச்சிருப்பார்.